சென்னையில் மின்சாரம் கேட்டு சில இடங்களில் மக்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் தான் மின் விநியோகம் கொடுக்கவில்லை என தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா விளக்கம் அளித்துள்ளார். தண்ணீர் தேங்கியிருக்கும் போது மின் விநியோகம் கொடுத்தால் உயிரிழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது எனவும் அரசுக்கு மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பவர் சப்ளை பொறுத்தவரையில நம்ம அனைத்து பகுதியில் பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம். அதை கொடுக்கலாம். ஆனால் சில பகுதியில் தான் நம்மள பவர் சப்ளை கொடுக்காம இருக்கோம். காரணம், அந்த பகுதியில் தண்ணீர் இருக்கு. அந்த தண்ணீர் இருக்கும் போது பவர் சப்ளை கொடுத்தால் அந்த எக்ஸிடென்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கு, உயிரிழப்புக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி எக்ஸிடென்ட் நடக்கக்கூடாது. அதனால தான் ஒரு பிரிவென்டிவா நம்ம பவர் சப்ளை கொடுக்காம இருக்கோம். ஆனால் பவர் சப்ளைல நல்ல முன்னேற்றம் இருக்கு. சென்னை மாநகர் பொறுத்தவரையில 4% பகுதியில் மட்டும் 4% ஃபீடர்ஸ் மட்டும் நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணாம இருக்கு. மற்ற பகுதிக்கு அவங்க கொடுத்தாங்க. அதே மாதிரி மற்ற மாவட்டங்களில் பார்க்கும்போது தாம்பரம்ல 5.64% பகுதி, திருவள்ளூர்ல 7.85% ஃபீடர்ஸ் மட்டும் பவர் சப்ளை கொடுத்தாங்க. அத்தியாவசிய பொருட்கள் ஒவ்வொரு பகுதியில ஒரு மக்களுக்கு ரீச் ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம இங்க பால் அது ஒரு முக்கியமான தேவை. ஸோ நம்ம பால் பொறுத்துறையில் தினமும் சென்னை மாநகரத்தில் அப்புறம் சரௌண்டிங் ஏரியாவில் 14 லட்சம் லிட்டர் பால் சப்ளை பண்ணுறோம் வழக்கமாக நார்மல். அந்த 19 லட்சம் லிட்டர்ஸ், அந்த 19 லட்சம் லிட்டர்ஸில் இன்றைக்கு 14 லட்சம் லிட்டர் சப்ளை நம்ம பண்ணுறோம். நாளையில் அந்த எப்படி அந்த நார்மல் சப்ளை இருக்கு, அந்த நார்மல் சப்ளை நாளைக்கு ரெஸ்டோர் ஆயிடும். இன்னைக்கு 19 லட்சம் லிட்டர்ல 14 லட்சம் லிட்டர் ஆவின், இதுல ஆவினுடைய பங்கு 10 லட்சம் லிட்டர், மற்ற தனியார் நிறுவனங்கள் மூலமாக 4 லட்சம் லிட்டர் சப்ளை பண்ணிருக்கு. இதை தவிர மற்ற மாவட்டங்கள்ல இருந்து நேற்று சாயங்காலம் ஒரு 8 மாவட்ட ஆட்சித்தலைவரோட பேசி மற்ற மாவட்டங்கள்ல இருந்து 6650 கிலோ பால் பவுடர், அந்த பால் பவுடர் இந்த நம்ம பேக்கெட்ஸ்ல பேக் பண்ணி இப்போ சப்ளை பண்ணோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.